வேகமாக முன்னோறிக்கொண்டு வருகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே பல்கலைக்கழகங்களிலே தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, உலகமயமாக்கல் போன்ற விடயங்களிலே நாங்கள் எங்களுடைய மாணவர்களை இணைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பல்கலைக்கழகங்களிலே பல சட்டங்கள் காணப்படுகின்றன. இந்த பல்கலைக்கழக சட்டங்கள் மிகவும் பழமையானவை. அவை புதிய சட்டங்களை ஏற்றிக்கொண்டு இந்த நாட்டினுடைய கல்வியிலே பாரிய அபிவிருத்தி ஏற்படுத்துவதன் மூலமாகவும் சர்வதேச சந்தையிலே எங்களுடைய இளைஞர்களுடைய போக்கையும் அவர்களுடைய வான்மையும் நாங்கள் அதிகரிப்பதற்கு எங்களுடைய பல்கலைக்கழகங்களை நாங்கள் தயார்படுத்த வேண்டும். அவ்வாறான தயார்படுத்தலுக்கு இந்த அரசாங்கம், இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள் இப்போது அதிகளவு கவனம் செலுத்துவதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நாட்டினுடைய இளைஞர்கள் மென்மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு ஏற்றாப்போல் இந்த பல்கலைக்கழக சட்டத்திலே வந்து பல திருத்தங்களை ஏற்படுத்துவதன் மூலமாக சிறந்த ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் இலங்கையிலே பார்க்கின்ற பொழுது உலகத்திலே காணப்படுகின்ற பல்கலைக்கழகங்களோடு நாங்கள் போட்டி போடுகின்ற தன்மையை நாங்கள் கடந்த காலங்களிலே குறைவாக வைத்திருக்கின்றோம். எங்களுடைய பல்கலைக்கழகங்களுடைய வெளிவருகின்ற அந்த அவுட்புட்ஸ் என்றது சில வகையிலே நாங்கள் குறைந்ததாக காணப்படுகின்ற அவருடைய தரம், மொழி புலமை, அவருடைய திறமைகள் என்பவற்றை அதிகரிப்பதற்காக நாங்கள் பல்கலைக்கழகத்துடைய செயல்பாடுகளிலே, அவருடைய பாடவிதானங்களிலே அல்ல பாடவிதானங்களை எடுத்து செல்லுகின்ற முறைகளிலே நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. இன்றும் அதாவது உலக சந்தையிலே எந்த விதமான தாக்கத்தையும் செலுத்தாத ஒரு பாடத்திட்டங்களை வழங்குகின்ற பல்கலைக்கழகங்களும் இங்குடைய காணப்படுகின்றது. எனவே இங்கே இருக்கின்ற விரிவுரையாளர்கள், அவருடைய துறை சார்ந்த தலைவர்கள் தங்களை நிர்வாக ரீதியாகவும் சரி, கற்பித்தல் ரீதியாகவும் சரி நாங்கள் பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலிவில் சென்ற 1996 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஒரு தேசிய பல்கலைக்கழகமாக இயங்கி வருகிறது. தற்போது தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஒலிவில் பின்வரும் 6 பீடங்களும் செய்யப்பட்டு வருகிறது. கலை மற்றும் கலாச்சார பீடம், மேலாண்மை மற்றும் வணிகவியல் பீடம், பயன்பாட்டு அறிவியல் பீடம், இஸ்லாமிய ஆய்வுகள் மற்றும் அரபு மொழி பீடம், பொறியியல் பீடம், தொழில்நுட்ப பீடம். இருப்பினும் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மருத்துவ பீடம் மாத்திரம் இதுவரையில் நிறுவப்படாமல் உள்ளது. எனவே கௌரவ கல்வி உயர்கல்வி அமைச்சர், பிரதி அமைச்சர் அவர்களும் இங்கே இருக்கின்றீர்கள். இந்த வருடத்திலாவது எங்களுடைய தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே மருத்துவ பீடத்தை அவசரமாக நிறுவ வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உண்மையிலே மக்களுடைய வரிப்பணத்தினாலும் அதே போல வெளிநாடுகளுடைய அன்பளிப்பாலும் வழங்கப்படுற இந்த நிதியிலே மக்களுக்காக இவ்வாறான சேவை மன்றங்கள், கட்டிடங்கள் கட்டப்படுகின்ற பொழுது ஒரு அரசியல்வாதியின் பெயரை வைப்பது உண்மையிலே ஒரு சாபக்கேடான விடயம். எனவே இது நிவர்த்தி செய்யப்பட வேண்டும். எதிர்காலத்திலே அந்த மக்கள், அதாவது விசேடமாக நான் நினைக்கிறேன், மலையகத்திலே உள்ள போராளிகள், தியாகிகளுடைய பெயரை முல்லேரியா கோவிந்தன், அதே போல மீனாட்சி அம்மையார், அதே போல ஆபிரிகாம் சிங்கம் போன்றவர்களின் பெயர்களை இவ்வாறான நிலையங்களுக்கு சூடினால் உண்மையிலே மலையகம் ஒரு பெருமை கொள்ள ஒரு இதாக இருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்வரும் காலத்தில் சம்பந்தமாக நாங்கள் கலந்தாலோசனை பண்ணி முடிவுகள் எடுப்போம். அதே போல இதனுடைய சேவைகள் கடந்த காலத்திலே மட்டுப்படுத்தப்பட்டிருந்தாலும் நாங்கள் விசேட திட்டங்கள் மூலமாக இதனுடைய சேவைகளை மலையக சமூகத்துக்கு நேரடியாக செல்லும் வகையிலே மாற்றங்களை நாங்கள் கொண்டு வர இருக்கின்றோம். அதே போல அதனுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் தெரிவு முறையும் அதை பாராளுமன்றத்தினுடைய சட்டத்திலே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அதுவும் எதிர்வரும் காலங்களிலே மாற்றத்திற்கு உட்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்நேரத்திலே கூறிக்கொள்ள. நோயாளிகளின் வாழ்க்கையுடன் விளையாடும் செயற்பாட்டிலிருந்து தவிர்த்து கொள்ளுமாறு அமைச்சர் அனைத்து வைத்தியர்களிடமும் கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச கருத்து வெளியிடுகையில், கடந்த காலத்தில் அரச வைத்திய சங்கம் சுமார் 2.5 மாத காலமாக வேலை நிறுத்தம் ஒன்றை முன்னெடுத்தது. தெஹியத்த கண்டிய ஆதார வைத்தியசாலையிலேயே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்பட்டது. உண்மையில் 2 வைத்தியர்களுக்கு வழங்கப்பட்ட பணியிட மாற்றத்தை காரணமாக வைத்தே அவர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்தார்கள். அதில் ஒரு வைத்தியர் 2007ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் தேதி குறித்த வைத்தியசாலையில் பணிக்காக நியமிக்கப்பட்டார். 18 வருடங்கள் ஒரே இடத்தில் பணியாற்றினார். அதேபோல் அடுத்த வைத்தியர் 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி சேவையில் இணைத்துக் கொள்ளப்பட்டார். இந்த இருவரினதும் சேவையிட மாற்றம் தொடர்பான தீர்மானத்தின் அடிப்படையிலேயே அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்தது. இது நியாயமற்ற விடயமாகும். அதேபோல் அக்கறை பெற்ற வைத்திய அத்தியட்சகருக்கு சேவையிட மாற்றம் வழங்குமாறு கோரி அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் 8 நாட்களாக வேலை நிறுத்தத்தை முன்னெடுத்துள்ளது. இந்நிலையில் கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலையில் நேற்று திடீரென வேலை நிறுத்தம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டில் பல பாகங்களிலும் இருந்து சிகிச்சைக்காக நோயாளிகள் வருகை தரும் நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இவ்வாறு நடந்து கொள்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 121 வைத்தியர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் 125 பேர் உள்ளனர். அவர்களில் 2 மாத்திரமே பணியிட மாற்றம் வழங்கப்பட்டது. அதில் ஒரு வைத்தியர் 2018ஆம் ஆண்டிலிருந்து தேசிய கண் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார். மற்றைய வைத்தியர் 2013ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து தேசிய கண் வைத்தியசாலையில் பணியாற்றுகின்றார். அவர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவு
நிறைவேற்றுக்குழு உறுப்பினராகவும் செயல்படுகின்றார். அந்த வகையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கமானது தமது உறுப்பினர்களை காப்பாற்றுவதற்காக நோயாளிகளின் உயிரை பணயம் வைக்கும் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது. சம்பளமும் அதிகரிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறு நடந்து கொள்வது கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும். எதிர்க்கட்சியும் இந்த சந்தர்ப்பத்தில் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு தூபமிடும் வகையில் நடந்து கொள்ளக்கூடாது என்று அவர் தெரிவித்தார்.